வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். போன வீடியோவில் பார்ட்னர்ஷிப்னா என்ன, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு சோல் ட்ரேடரில் எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ, அதாவது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ, அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்லேயும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னொரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். எதுக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய வரவு செலவுகள், அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் என்ன ப்ராஃபிட் கிடைச்சது பிஸ்னஸ்க்கு அப்படின்றத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸில் கிடைச்ச ப்ராஃபிட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. அப்ராப்ரியேஷன் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கும் பார்ட்னர்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது அமௌண்ட்ஸ் டியூ டு த பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய டியூ, அந்த அமௌண்ட்டை இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து அமௌண்ட் டியூ ஃப்ரம் த பார்ட்னர்ஸ், அதாவது பார்ட்னர்கிட்ட இருந்து பிஸ்னஸ்க்கு வர வேண்டிய அமௌண்ட் இருக்கும், அதையும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போட போகிறோம், அதாவது பார்ட்னர்ஸ்க்கும் ஃபேர்முக்கும் நடுவில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன, அமௌண்ட் டியூ டு த பார்ட்னர்ஸ் என்னென்ன, அமௌண்ட் டியூ ஃப்ரம் த பார்ட்னர்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு அக்ரிமெண்ட் படி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அது அமௌண்ட்ஸ் டியூ டு த பார்ட்னர். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இது அமௌண்ட் டியூ ஃப்ரம் த பார்ட்னர், அதாவது பார்ட்னர்ஸ் அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக ஏதாவது மணி பிஸ்னஸில் இருந்து எடுத்திருந்தாங்கன்னா அதுக்காக இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அந்த அமௌண்ட் டியூ டு த ஃபர்ம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இது எல்லாமே அமௌண்ட் டியூ டு த பார்ட்னர்ஸ், அதாவது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தால் பார்ட்னருக்கு சேலரி அண்ட் கமிஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் டியூ டு த பார்ட்னர்ஸ். அதே போல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், கேபிட்டல் தவிர ஒரு பார்ட்னர் ஏதாவது லோன் பிஸ்னஸ்க்காக கொடுத்துருந்தாரு அப்படின்னா அந்த லோனுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுற உரிமை இருக்குது. ஸோ இது அமௌண்ட் டியூ டு த பார்ட்னர்ஸ். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே, அமௌண்ட் டியூ டு த பார்ட்னர்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட்டில் இருந்து தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் காட்ட போகிறோம். அதே போல் அமௌண்ட் டியூ ஃப்ரம் த பார்ட்னரும் இந்த அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் தான் காட்ட போகிறோம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபார்மேட் இது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர், அதாவது இதில் பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை டெபிட் சைடில் காட்டுவோம். அதே போல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இன்கம் அண்ட் கெயின்ஸை கிரெடிட் சைடில் காட்டுவோம். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் இருந்ததுன்னா ப்ராட் டவுன் அந்த ப்ராஃபிட்டை பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு கிரெடிட் சைடில் காட்டணும். அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் லாஸ் இருந்தது அப்படின்னா அது brought down debit சைடில் வரும். ஸோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸா அதனால் லாஸ் அப்படின்னு காட்டியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபிட் சைடில் அமௌண்ட் டியூ டு த பார்ட்னர்ஸ், அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட் சைடில் நம்ம காட்டுறோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் சைடில் நம்ம காட்டுறோம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்ஸ். ஒரு பிஸ்னஸில் எதுக்காக ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ப்ராஃபிட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கிறதுக்காக ப்ராஃபிட்டோட ஒரு பகுதியை ரிசர்வ்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ப்ராஃபிட்டை வந்து அப்ராப்ரியேட் பண்ணுறோம், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ப்ராஃபிட்டை இங்கே ரிசர்வ்ஸ்க்கு அனுப்பும்போது அதை டெபிட் சைடில் காட்டணும். அடுத்து கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படின்றது அமௌண்ட்டு டியூ ஃப்ரம் பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வர வேண்டிய அமௌண்ட், அதனால் கிரெடிட் சைடில் காட்டுறோம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ஒன்று நெட் லாஸாக இருக்கும், இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேலன்ஸை நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். X and Y entered into a partnership agreement on 1st April 2018. X contributing rupees 25,000 and Y rupees 30,000 as capital. X and Y ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்காக 1st April 2018 அக்ரிமெண்ட் போடுறாங்க. அண்ட் X 25,000 rupees கேபிட்டலாக எடுத்துகிட்டு வர்றாரு, Y 30,000 rupees கேபிட்டலாக எடுத்துகிட்டு வர்றாரு. அக்ரிமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் டு பி ஷேர்டு இன் த ரேஷியோ ஆஃப் 2:3 ஆஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ப்ராஃபிட்டையும் லாஸையும் எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்க போகிறாங்கன்னு அக்ரிமெண்ட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:3. அடுத்து பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% அலோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எக்ஸுக்கு 300 rupees, ஒய்க்கு rupees 450 அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸுக்கு மட்டும் சேலரி ரிசீவ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, 5,000 rupees அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அதே போல் ஒய்க்கு கமிஷன் உண்டு, கமிஷன் அமௌண்ட் வந்து rupees 2,000 அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகிருக்கு. During the year, the firm made a profit of 20,000 before adjustment of interest, salary and commission. So, partnership businessல அந்த வருஷத்துக்கு 20,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட், சேலரி, கமிஷன் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முந்தின ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ நம்மளை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டா லாஸா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன கிடச்சிது, ப்ராஃபிட்டா லாஸான்னு எடுத்து எழுதணும். இன்ஃபர்மேஷனில் பாருங்கள், டூரிங் த இயர் த ஃபர்ம் மேட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் rupees 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிரெடிட் சைடில் ப்ராஃபிட்டை எடுத்து எழுதணும். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது ப்ராட் டவுன் அமௌண்ட் இது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அமௌண்ட் வந்து 20,000 rupees. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்,
Partners to be entitled to receive interest on capital at 5%. Interest on capital 5% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம calculate பண்ணணும் interest on capital. Xோட capital ₹25,000. ஸோ 25,000 rupeesல 5% calculate பண்ணணும் interest. 25,000 into 5/100 நமக்கு 1,250 rupees கிடைக்கும். அதே போல் ஒய்க்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். ஒய்யோட கேபிட்டல் 30,000 rupees. ஸோ 30,000 rupeesல 5% இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் நமக்கு 1,500 rupees கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது வந்து ஃபர்முக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைடில் காட்டுறேன். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெண்டு பார்ட்னர்ஸுக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குது. அதனால் தனித்தனியாக அவங்களோட பேரை எழுதி காட்டணும். இன்னர் காலமில் அந்த அமௌண்ட்டை காட்டணும். எக்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கேல்குலேட் பண்ணது 25,000 கேபிட்டலில் 5% இல்லையா? ஸோ நமக்கு கிடைச்சது 1,250 rupees. அதை எடுத்து எழுதுகிறேன். அதே போல் ஒய்யோட கேபிட்டல் நம்ம கேல்குலேட் பண்ணினோம் இல்லையா? 30,000 rupeesல 5%. அந்த அமௌண்ட் 1,500 rupees. அதை எடுத்து எழுதணும். இப்போ இந்த ரெண்டு பார்ட்னர்ஸோட டோட்டல் கேபிட்டலை இங்கே அவுட்டர் காலமில் நம்ம காட்டணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 2,750 rupees. அடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ராப்ளமில் interest on drawings to be charged X 300 Y 450. ஸோ interest on drawings அப்படின்றது amount due from the partners. அதாவது இன்கம், பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு இது இன்கம். அதனால் நம்ம இதை கிரெடிட் சைடில் காட்டணும். ஓகே, ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings இதில் வந்து அமௌண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கேல்குலேட் பண்ண தேவையில்லை. அமௌண்ட்டை அப்படியே எடுத்து எழுதலாம். தனித்தனியாக எக்ஸுக்கும் ஒய்க்கும் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 300 rupees, ஒய்க்கு 450 rupeesனு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இந்த ரெண்டோட டோட்டலை அவுட்டர் காலமில் காட்டுங்க. 750 rupees. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து சேலரி 5,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு மட்டும்தான் சேலரி ஆஸ் பெர் த அக்ரிமெண்ட் படி எக்ஸுக்கு சேலரி உண்டு. ஸோ ஃபர்முக்கு சேலரி அப்படின்றது எக்ஸ்பென்சஸ். அதனால் டெபிட் சைடில் என்டர் பண்ணுறேன். சேலரி 5,000 rupees. ஓகே, ஸோ எடுத்து எழுதலாம் 5,000 rupees. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் Y to receive a commission of 2,000. ஸோ ஒய்க்கு மட்டும்தான் 2,000 rupees கமிஷன். இதெல்லாமே அக்ரிமெண்ட் படி. ஓகே, ஸோ கமிஷன் அப்படின்றது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அதனால் இதையும் டெபிட் சைடில் தான் என்டர் பண்ணணும். கமிஷன் ₹2,000. ஸோ எடுத்து எழுதுகிறேன். சைடில் டோட்டல் அதிகமாக இருக்குது 20,750. ஸோ பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடில் வருது. டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 20,750 இல்லையா? ஸோ இங்கே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11,000 கிடைக்கும். ஸோ அந்த 11,000 நம்ம பிரித்து போடணும். ஓகே, ஸோ 11,000 எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கீழே நோட்ஸில் போடுறேன் நான். 11,000 rupees உங்களுக்கு பார்ட்னர்ஸோட ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? ரேஷியோ 2:3. ஸோ இந்த ரேஷியோவில் கேபிட்டலை பிரிக்கணும். ஸோ ரேஷியோ மீன்ஸ் ப்ரப்போர்ஷன். இந்த விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க ப்ராஃபிட்டை அவங்களுக்குள்ள. இப்போ 2:3ல் மொத்த பங்கு 5. அதில் 2 வந்து எக்ஸுக்கு. ஸோ மொத்தம் 5 பங்கில் 2 பங்கு எக்ஸுக்கு.
அதே போல் ஒய்க்கு மொத்த ப்ராஃபிட்டில் 3 பங்கு ஒய்க்கு. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4400 கிடைக்கும். அதே போல் ஒய்க்கு 6600 கிடைக்கும். ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். 11000 கிடச்சிது. அந்த 11000 நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து போடுறோம். இப்போ நம்ம டெபிட் சைடில் அதை பிரித்து எழுதலாம். எக்ஸுக்கு 11000ல் 2/5. ஸோ எவ்வளோ கிடச்சிது? 4400. அதே போல் ஒய்க்கு 11000ல் 3/5. அவரோட பங்கு 6600. ஸோ 11000 அவுட்டர் காலமில் காட்டணும். இப்போ டோட்டல் 20,750 rupees. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.